ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். ஓ கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு இரத்தத்தாலே இருதயத்தை. ஹalleluya 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 ஹalleluya. இந்த வருஷத்தின் முதல் சுத்திகரிப்பு கூட்டத்திலே கொண்டு வந்து சேர்த்து பெரிதான கிருபைக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise you Lord. Thank you Jesus. Hallelujah. ஆண்டவரே உம் கிருபை 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 கிருபை. Praise you Lord. Thank you Jesus. Hallelujah. 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 Thank you Jesus. Oh, we praise you Lord. We praise you Lord. We praise you Lord. We praise you. We thank you Lord. Hallelujah. 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 We thank you Jesus. We thank you Lord. Hallelujah. 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 Amen. கர்த்ததாமே வர வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் தடைகளோடு கொண்டு சேர்க்க முடியாத கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. We praise you Lord. We thank you Lord Jesus. We praise you, praise you, praise you, praise you, praise you, praise you. ஆலயத்துக்கு வருகிறவர்கள், ஆன்லைன்ல பார்க்கிறவர்கள் கர்த்ததாமே தொடுதலை அனுபவிக்கும்படியாக ஒரு பூர்ணமான சுத்திகரிப்பை உள்ளான கிரியை கர்த்தர் நடப்பிக்கும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசுவின் ஆணிகள் பாய்ந்த கரத்திலே ஒப்பு கொடுத்து கர்த்ததாமே எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக ஒரு மாம்சமும் தலை தூக்காதபடி தேவ ஆவியாளர் முழு ஆளுகை செய்து நம்மை ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாக தேவ சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எதிராக இருக்க காரியங்களை கர்த்ததாமே எதிர்த்து தகர்த்தும்படியாக முழு ஜெயத்தை நமக்கு கர்த்தர் நல்கினபடியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you Lord. We praise you Lord. We praise you. Thank you Jesus. ஆமென். இன்னும் பலவீனமாய் சுகவீனமாக இருக்க பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வரும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you Jesus. We praise you Lord. We praise you Lord. We praise you Lord. We praise you. Hallelujah. 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 Oh, we thank you Jesus. Amen. கர்த்தர் நம்மை கூட்டி வந்து சேர்த்த நோக்கம் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்திலே ஒரு முழுமையான சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும். நாளை உள்ள ராபஜனத்துக்கு மாத்திரமல்ல, சீக்கிரமாக இருக்கிற கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படியாக நீதியின் மேல் நீதி செய்து நீதி பிரவர்த்தினாலே அந்த சுப்ர வஸ்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற மனவாட்டியாய் நாம் காணப்படும்படியாக தேவ சித்தத்தை பூர்ணமாய் செய்து முடிக்க நம்மை நாமே அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எங்களை முழுதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எங்க சித்தம் அல்ல ஆண்டவரே, உம் சித்தம் நிறைவேறட்டும். ஆண்டவரே,
என்னோட பலவீனத்தை உம்முடைய பரிபூர்ணமான பலத்தை விளங்கச் செய்து ஆண்டவரே மகிமையினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். காயப்பட்ட கரங்களை முழுதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு பேசி ஆட்கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை உம்மை போல மாற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் யூ லார்ட். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும். இந்த வேளையில் பாடலை பாடுவோம். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறோம். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியிலே களிக்கூறவே என்றென்றும் விரும்புகிறேன். வாஞ்சிக்கிறேன் எந்நாளுமே உந்தன் சமூகத்தையே. ஆவியிலே களிக்கூறவே என்றென்றும் விரும்புகிறேன். வாஞ்சிக்கிறேன் எந்நாளுமே உந்தன் சமூகத்தையே. நேசர் முகம் காண்கையிலே ஆவியில் நிரம்புகிறேன். பாடி உம்மை துதிக்கையிலே பரவசம் கொள்ளுகிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும். சத்தத்தை உயர்த்தி எல்லா பலத்தோடு உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. ஓ தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறேன். ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திடுமே. தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறேன். ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திடுமே. உன்னதத்தில் உம்முடனே உறவாட உதவிடுமே. ஆவிக்குள்ளாய் அனுதினமும் அனல் முட்டி எழுப்பிடுமே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறோம். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறோம். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. மேல் விட்டரை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. ஆவி மழை கரை புரள தேசத்தை சந்தியுமே. ஆயல் விட்டரை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. ஆவி மழை கரை புரள என் தேசத்தை சந்தியுமே. தேசமெல்லாம் அசைந்திடவே எழுப்பிடும் வாலிபரை. எழுப்புதலால் புது உள்ளங்கள் உயிர்ப்பிக்க செய்திடுமே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே.
தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறே. ஆடிப்பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திடுமே. தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் ஆண்டவரே உம் சமூகம் வேண்டும் இயேசுவே. ஆடிப்பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திடுவே. உன்னதத்தில் உம்முடனே உறவாட உதவிடுவே. ஆவிக்குள்ளாய் அனுதினமும் அனல் மூட்டி எழுப்பிடுவே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறோம். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறோம். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளை. மேல்விட்டாரை அனுபவத்தை தாங்கப்பா. மேல்விட்டாரை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுவே. கரை புரள தேசத்தை சந்தியுமே. மேல்விட்டாரை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. ஆவி மழை கரை புரள தேசத்தை சந்தியும். மேல்விட்டரை அனுபவத்தை மேல்விட்டரை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. ஆவி மழை கரை புரள தேசத்தை சந்தியும். தேசமெல்லாம் அசைந்திடவே எழுப்பிடும் வாலிபரை. எழுப்புதலால் புது உள்ளங்கள் உயிர்ப்பிக்க செய்திடுவே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியானவரே ஆவியானவரே உம்மை ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமை ஷலபன கரபலதா சுடபன கராய். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. ஓ உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளை. ஆண்டவரே உந்தன் மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே உன் பிரசனம் எங்களை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே இயேசுவே உங்க பிரசனம் உந்தன் மகிமையின் ஷலபன கரபலகதுடா எல்லா சோர்வை நீக்கும் ஒரு பிரசனம். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் ஷலதன மங்கரபலகதுடா பலக. ஹalleluya. சுடபலகரபல ஷலபகரபலக சுடபலக திடாயிபனங்கரா. ஹalleluya. தேவ பிரசன்னம் அது ஒன்று மாத்திரம் போதும். அந்த பிரசன்னத்திலே நம்மை பலப்படுத்துகிற தேவ பிரசன்னம், நம்மை ஜெயாலியாய் மாற்றுகிற தேவ பிரசன்னம். அந்த பிரசன்னம் பழைய மனுஷனை அழித்து புதிய மனுஷனை பலப்படுத்துகிற தேவ பிரசன்னம். அந்த தேவ பிரசன்னம் நம்மை பலவானாய் மாற்றும். அவர் பிரசன்னம் தான் நமக்கு முகவரி. அவர் பிரசன்னம் தான் நமக்கு உயர்வு. அவர் பிரசன்னம் தான் நமக்கு எல்லாம். பாடல் எழுதுகிறவர் சொல்கிறார், அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை
விலகாத காத்த தேவ பிரசனம் கடந்த வருஷம் முழுவதும், கடந்த மாதம் முழுவதும், கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆண்டவர் நம்மை நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டி இந்த வருஷத்தின் முதல் சுத்திகரிப்பு கூட்டத்தை காணும்படியாக எவ்வளவு பெரிதான கிருபை நமக்கு வந்திருக்காரு. இந்த வருஷத்தை துவங்கின அநேகர் நம்மோடு இல்லை. தேவனை விட்டும் தேவனுடைய பிரசனத்தை விட்டும் அவர்கள் மாற்றப்பட்டு மறைந்து போய் விட்டார்கள். ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் ஜீவனோடு வைத்து விலை போகாத என்னை மலை மேலே நிலைத்து அழகு பார்த்த தேவ பிரசன்னம். நீர் இல்லாமல் நான் இல்லை ஆண்டவரே, நீ சொல்லாம எனக்கு உயர்வு இல்லப்பா. உங்க பிரசன்னம் ஆண்டவரே எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் ஆண்டவரே எனக்கு தகுதி. உங்க பிரசன்னம் ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னந்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி. உங்க பிரசன்னந்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னந்தான் எனக்கு தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகாத என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகாத என்னையும் மலை மேலே அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னந்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னந்தான், உங்க பிரசன்னந்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னந்தான் எனக்கு தகுதி. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோர், பிற தேசம் வாழுவோர் என வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோர், பிற தேசம் வாழுவோர் என வேண்டி கேட்பதும் பிரசன்ன. கைகளை உயர்த்தி உங்க பிரசன்னந்தான், உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி. உங்க பிரசன்னந்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னந்தான் எனக்கு தகுதி. உங்க
பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி, உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனக்கு தகுதி. அவர் பிரசனம் நம்மை தகுதிப்படுத்தி அழகு பார்த்து நாம் நினைக்காத இடங்களில் எல்லாம் அவருடைய பிரசனம் நம்மை கொண்டு போகும். அதனால்தான் மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் இந்த இடத்திலிருந்து நீங்கள் எங்களை போக சொல்லாவிட்டால் நாங்கள் போக மாட்டோம் ஆண்டவரே. அப்போது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆண்டவர் பார்த்து கேட்பதெல்லாம், ஆண்டவரே உன் பிரசனம் நீர் என் கூட இருக்கணும் ஆண்டவரே. இயேசுப்பா நம்மோடு கூட இருக்கணும் என்றால் நாம் இயேசுவோடு கூட இருக்கணும். ஆண்டவரே உங்க பிரசனம் இன்னும் என் வாழ்வில் தேவை ஆண்டவரே. அதனால்தான் தாவீது கதறி அழுது ஜெபிக்கிறான். அவன் அழுதுகிற பாடு 51ஆம் சங்கீதத்தில், ஆண்டவரே உன் பிரசனை விட்டு என்னை விலகாதிரும் ஆண்டவரே. ஏன்னா அவனுக்கு முன்னாடி இருந்த முதல் ராஜா சவுல் தேவ பிரசனத்தை இழந்து விட்டான். தேவ பிரசனத்தை அவன் இழந்த போதோ அவன் மந்திரவாதிகளும் குறி சொல்லிடத்திலே அவன் போனான். ஊரிமும் தும்பியும் அவனுக்கு உதவி செய்யவில்லை. கனவிலாவதோ சொப்பனிலாவதோ தேவன் அவனுக்கு வார்த்தை வெளிப்படாமல் போனபடியினாலே குறி சொல்லுகிறவர்களை, மாயம் பார்க்கிறவர்களை, சவுலே உனக்கு என்ன சம்பவித்தது? சவுல் சொல்லுவான், நான் தேவ பிரசனத்தை இழந்து போனேன், தேவன் என்னை விட்டு போய் விட்டார். ஏன் சவுலே நீ தேவனுடைய பிரசனத்தை இழந்து போனாய்? சவுல் சொல்லுவான், அவருக்கு கீழ்ப்படியாமல் நான் போனேன், அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்யாமல் நான் போனேன். நம் வாழ்க்கையை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே நீங்க செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி நான் செஞ்சிருப்பேன், ஆனால் நீங்க செய்ய சொல்லி நான் செய்யாமல் போயிருப்பேன். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், அமலிக்கரை முற்றிலும் சங்கரி, பூமியிலே அவர் நாம இராதபடி எல்லாற்றையும் கொன்று போடு என்று சொல்லும் பொழுது அவளை சிலவற்றை அவன் உயிரோடு மீட்டு வைத்தான். ஆண்டவரால் சாமுவேலுக்கு வெளிப்பட்டப்பட்டு அவன் சொன்னான், நீ 7 நாள் கில்காலிலே எனக்காய் காத்திரு காத்திரு என்று சொல்லும் போது அவன் காத்திராமல் எண்ணி துணிந்து பலியை செலுத்தான். எண்ணி துணிந்து ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது மாறுபாடாக சவுல் செய்தான். ஆண்டவர் என்ன சொல்லவில்லையோ அதற்கு எதிர்மறையாய் அவன் செய்தான். கடைசியிலே தேவ பிரசனம் அற்றவனாய் கில்போவா மலையிலே மரணம் கூட அவனை வெறுத்ததாம். மரணம் அவனை தேடி வந்தும் அவனை சாக முடிக்கவில்லை. தேவ பிள்ளையே, நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தேவ சத்தத்தை எவ்வளோ தடவை கேட்டு நம் செவிகளிலே விழுந்தும் பார்க்கக்கூடாது, செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது, போகக்கூடாது என்று சொல்லியும் நாம் போயிருப்போமானால், சொல்லியிருப்போமானால், செய்திருப்போமானால், பார்த்திருப்போமானால், பேசியிருப்போமானால், ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என் வாழ்க்கையில உன் பிரச்சனத்தை இழந்து விட்டாப்பா, என்னை விட்டு ஒதுக்காது ஆண்டவரே, உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும் ஆண்டவரே, உங்க பிரச்சனை எனக்கு வேண்டாப்பா, உங்க பிரச்சனை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, என் வாழ்க்கையில எதே இருந்தாலும் பரவாயில்லப்பா, உன் பிரச்சனத்தை மட்டும் இழக்கக்கூடாது ஆண்டவரே, நீர் இல்லாத ஒரு இடம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அதை தான் நாம் பாடினோம், நீர் இல்லாத உயர்வு எனக்கு வேண்டாம், நீ தராத ஒரு இடம், ஒரு உயர்வு எனக்கு வேண்டாம், நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வாழ்க்கை இல்ல ஆண்டவரே. உங்க பிரசனம் எனக்கு இன்னும் வேண்டாண்டவரே. தள்ளிவிடாதீரும், உம் பிரசன்னம்
விட்டு நீங்கிடாதிரும் அபிஷேகம் ரட்சண்ய சந்தோஷத்தால் என்னை மீண்டும் கட்டிடும் புது இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நெஞ்சில வலது கை வைத்துக் கொள்வோமா? தாவீது பாடினது போல, என் இதயத்தை புதுசாக்குங்க ஆண்டவரே. கோணலும் மானுபாடுமான இந்த இதயத்தை, மகா கேடு உள்ளதும் கிறுக்கு உள்ள இதயத்தை அப்பா ஒரு புது இதயமாய் சிருஷ்டியும். Create in me a clean heart, O God, and renew your right spirit within me. Create in me a clean heart, O God, and renew your right spirit within me. Cast me not away from thy presence, O Lord, and take not thy Holy Spirit from me. Restore unto me the joy of thy salvation, and in your right spirit within me. Cast me not away from thy presence, O Lord, and take not thy Holy Spirit from me. Restore unto me the joy of thy salvation, and renew right spirit within me. ஆண்டவர் சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே உம் பிரசனை விட்டு என்னை தள்ளி விடாதிரும் ஆண்டவரே. ஒரு புது இதயத்தினை சிருஷ்டியும் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலே வந்திருக்கிற நீங்களும் நானும் அப்பா இந்த புது இதயமா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என் இருதயத்திலே கேடுகளும் ஆண்டவரே, என் இதயத்தில் தேவையில்லாத எண்ணங்கள், என் இதயத்தில் மதியினம், என் இதயத்தில் ஒழுங்கின்மை, பா என் இதயத்தில் சீர்கேடுகள் யாரும் காணக்கூடாதபடி என் இதயத்திலே அப்பா தேவையில்லாத காரியங்கள் இருக்கு ஆண்டவரே. அந்த உள் அலங்கோலத்தை அப்பா அலங்காரமாய் மாற்றுங்க ஆண்டவரே. கழுவும் ஆண்டவரே, என்னை கழுவும் இயேசுவே. உம் ரத்தத்தால் என் இதயத்தை கழுவும் ஆண்டவரே. உம் ரத்தத்தால் என் இதயத்தை கழுவும் ஆண்டவரே. அப்பா அன்போடு என்னை கழுவுங்க ஆண்டவரே. அன்போடு என்னை கழுவுங்க ஆண்டவரே. கழுவும் ஐயா நீர் என்னை இரத்தத்தினால் கழுவும் ஐயா. கழுவும் ஐயா நீர் என்னை இரத்தத்தினால் கழுவும் ஐயா. உமது கையால் என் அழுக்கை, உமது கையால் என் அழுக்கை அன்புடனே கழுவும் ஐயா. அன்புடனே கழுவும் ஐயா. சொல்லுது, திருப்ப சொல்லுங்க. கழுவும் ஐயா நீர் என்னை இரத்தத்தினால் கழுவும் ஐயா. உமது கையால் என் அழுக்கை அன்புடனே கழுவும் ஐயா. கழுவும் ஐயா நீர் என்னை உம் வார்த்தையினால் என்னை கழுவும் ஐயா. உமது கையால் என் அழுக்கை அன்புடனே கழுவும் ஐயா. கழுவும் ஐயா நீர் என்னை உம் நாமத்தினால்
என்னை கழுவும் ஐயா. உமது கையால் என் அழுக்கை அன்புடனே கழுவும் ஐயா. ஓ கழுவும் ஐயா, நீர் என்னை இரத்தத்தினால் கழுவும் ஐயா. கழுவும் ஐயா, நீரன் இரத்தத்தினா கழுவும் ஐயா. உமது கையால் என் அழுக்கை, உமது கையால் என் அழுக்கை அன்புடனே கழுவும் ஐயா. அன்புடனே கழுவும் ஐயா. ஆமென். கழுவும் ஐயா, நீர் என்னை வார்த்தையினால் கழுவும் ஐயா. கழுவும் ஐயா, நீர் என்னை வார்த்தையினால் கழுவும் ஐயா. உமது கையால் என் அழுக்கை, உமது கையால் என் அழுக்கை ஓ அன்புடனே கழுவும் ஐயா. அன்புடனே கழுவும் ஐயா. கழுவும் ஐயா, நீர் என்னை உமது நானால் கழுவும், உமது ஆவியினால் கழுவும். அழுவும் ஐயா, நீர் என்னை ஆவியினால் கழுவும் ஐயா. உமது கையா ஓ என் அழுக்கை, உமது என் அழுக்கை அன்புடனே கழுவும் ஐயா. அன்புடனே கழுவும் ஐயா. ஓ கழுவும் ஐயா, நீர் என்னை இரத்தத்தினால் கழுவும் ஐயா. கழுவும் ஐயா, நீர் என்னை இரத்தத்தினால் கழுவும் ஐயா. உமது கையால் என் அழுக்கை, உமது கையா ஓ என் அழுக்கை அன்புடனே கழுவும் ஐயா. அன்புடனே கழுவும் ஐயா. கழுவும் ஐயா. ஆமென். நீர் என்னை வார்த்தையினால் கழுவும் ஐயா. கழுவும் ஓ நீர் என்னை வார்த்தையினால் கழுவும் ஐயா. உமது கையால் என் அழுக்கை, உமது அவருடைய கை நம்முடைய இதயத்தை பரட்டும். ஓ அன்புடனே கழுவும் ஐயா. இப்போ அன்புடனே கழுவும் ஐயா. கழுவும் ஐயா, நீர் என்னை ஆவியினால், ஆவியினால் கழுவும் ஐயா. கழுவும் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்குற கழுவும் ஐயா. உமது கையால் என் அழுக்கை, உமது கையால் என் அழுக்கை அன்புடனே கழுவும் ஐயா. இப்போ அன்புடனே கழுவும் ஐயா. கழுவும் ஐயா, நீர் என்னை இரத்தத்தினால் கழுவும் ஐயா. ஆமென். கழுவும் ஐயா, நீர் என்னை இரத்தத்தினால் கழுவும் ஐயா. ஆமென். கழுவும் ஐயா, நீர் என்னை இரத்தத்தினால் கழுவும் ஐயா. ஆமென். கழுவும் ஐயா, நீர் என்னை இரத்தத்தினால் கழுவும் ஐயா. உமது கையால் என் அழுக்கை, ஓ உமது கையா என் அழுக்கை அன்புடனே கழுவும் ஐயா. அன்புடனே கழுவும் ஐயா. ஆமென். கழுவும் ஐயா, நீர் என்னை வல்ல வா கழுவும் ஐயா. கழுவும் ஐயா, நீர் என்னை வார்த்தையினால் கழுவும் ஐயா. உமது கையால் என் அழுக்கை, உமது கையால் என் அழுக்கை அன்புடனே கழுவும் ஐயா. ஆமென். அன்புடனே கழுவும் ஐயா. கழுவும் ஐயா, நீர் என்னை வலபல கடபல கஷ்யலப கடபல கச்சுட பல கச்சுடாய். ஆண்டவரே கழுவும் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் கழுவும் ஆண்டவரே. எங்கள் பாவங்களால கழுவும் ஆண்டவரே. எங்கள் சாவங்களால கழுவும் ஆண்டவரே. முற்றிலும் பரிசுத்தமாக கழுவும் ஆண்டவரே. ரியாலபானா கத்தரர தரர தராய். ரியாவங்கரலவங்க சிடிபியா கச்சிடாய். எங்களை கழுவும் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா செய்து கழுவும் ஆண்டவரே. உம் இரத்தத்தால கழுவும் ஆண்டவரே. உம் வார்த்தையால கழுவும் ஆண்டவரே. உம் ஆவியால் கழுவும் ஆண்டவரே. கழுவும் ஆண்டவரே. கழுவும் ஆண்டவரே. கழுவும் ஆண்டவரே.
ரியாலபா நாங்கர வாங்கர லிவாங்கர லிவாங்கராய் ஷாராங்கர பனங்க துடிபியங்க திடிபியங்க திடாய். ஹalleluya துடபலக ரபக துடபலக திடபலக ஷலபக ரபகர. ஹalleluya. உங்களால முழங்கால் படி கூட முடியுமால் முழங்கால் படிடுவோம். ஆண்டவர் சமூகத்தில் ஒரு கழுவுதல் இல்லாமல், ஒரு பாவத்திலிருந்து ஆறுதல் இல்லாமல் நாம் இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது. முற்றிலும் பாவத்தை அறுத்து வெறுத்து விட்டவர்களாய் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான். தேவனுடைய இரக்கத்தை பெற்றவர்களாய் முழங்காலில் நிற்போம். ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே என்னை கழுவும் ஆண்டவரே. அப்பா நான் பசுத்தவானாய் போகணும் ஆண்டவரே, நீதிமானமாக்கப்பட்டவனாய் போகணும் ஆண்டவரே. தேவ வசனம் சொன்னது போல அவன் அல்ல இவனே தேவ நீதிமானாக்கப்பட்டான். ஆண்டவர் சமுத்திர ஆண்டவரே, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இன்ன பாவம் செய்த ஆண்டவரே நான் கழுவுனேன் என்று சிந்தையிலே ஆவியானவர் உணர்த்தும் போது ஆண்டவரே அந்த பாவத்தை நான் செய்தேன், ஆம் ஆண்டவரே நான் அதற்கு விரோதமாய் செய்தேன் என்று ஒத்துக்கொண்டு ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் மன்னிப்பு கேட்கும்படி நான் வந்திருக்கிறப்பா. நான் செய்த தப்பிதங்களுக்கு, நான் செய்த பாவங்களுக்கு, நான் செய்த தவறுகளுக்கு அப்பா என் ஆவிலே எழுந்த பிழைக்காக, என் ஆத்மாவில் ஏற்பட்ட கரைக்காக, என் சரீரத்தில் ஏற்பட்ட ஆண்டவரே திரைக்காக அப்பா பழுதல்லாத ஆடாய் நீர் பலியானீரே. அந்த அன்பை நினைத்து அந்த பரிசுத்த ரத்தத்தினாலே அப்பா என்னை பரிசுத்தமாக்கும் என்று கேட்டு ஒரு விஷயம் பாடுவோம். ஆண்டவரே என்ன நீங்க கழுவுங்க ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு அப்பா முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டவனாய், முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டவளாய் அப்பா உன் சமூகத்திலிருந்து நான் போன ஆண்டவரே. என் பாவத்துல ஒன்று, என் உள்ளத்துல ஒரு பாவம் இருக்க விடாது ஆண்டவரே, என் சிந்தையில ஒரு இச்சை இருக்க விடாது அப்பா. என்னை முற்றிலும் கழுவுங்க ஆண்டவரே, என்னை முற்றிலும் பரிசுத்தவனா மாற்றுங்கப்பா. தேவ ஆவியானவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியானவரே ஆகும் வசனத்தின்படி தேவ ஆவியானவர் நம்மளுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிற நேரம் இது. யாரும் சும்மா இருக்க வேண்டாம், கண்களை திறக்க வேண்டாம், கண்களை மூடி தேவ சமூகத்தில் பார்த்து ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதல் வேண்டும், என் நாவிலே ஒரு மகிழ்ச்சி வேண்டும், என் ஆத்மாவிலே ஒரு களி கூறுதல் வேண்டும் ஆண்டவரே, என் சரீரத்தில் ஒரு சுகம் வேண்டும் அப்பா. ஹalleluya. கழுவும் ஐயா நீர் என்னை இரத்தத்தினால், கழுவும் ஐயா, கழுவும் ஐயா நீர் என்னை இரத்தத்தினால், கழுவும் ஐயா உமது கையால் என் அழுக்கை, உமது கை ஓ என் அழுக்கை அன்புடனே கழுவும் ஐயா. இப்போ அன்புடனே கழுவும் ஐயா, கழுவும் ஐயா நீர் என்னை வார்த்தையினால், கழுவும் ஐயா ஓ கழுவும் ஐயா நீர் என்னை வார்த்தையினால், கழுவும் ஐயா உமது கையால் என் அழுக்கை, உமது கையா. ஆமென். ஓ அன்புடனே கழுவும் ஐயா, அன்புடனே கழுவும் ஐயா, கழுவும் ஐயா நீர் என்னை ஆவியினால், கழுவும் ஐயா, கழுவும் ஐயா ஓ நீர் என்னை ஆவியினால், கழுவும் ஐயா உமது கையா என் அழுக்கு. ஆவியானவர் சில காரியங்களை சுட்டி காட்டுகிறார். ஓ அன்புடனே கழுவும் ஐயா, அன்புடனே கழுவும் ஐயா, கழுவும் ஐயா நீரன் ரத்தத்தினால், ரத்தத்தினால் கழுவும் ஐயா. க்ளோரி. கழுவும் ஐயா நீரன்னை ரத்தத்தினால், கழுவும் ஐயா. ஆமென். கழுவும் ஐயா நீரன்னை ரத்தத்தினால், கழுவும் ஐயா. ஆமென். கழுவும் ஐயா நீரன்னை ரத்தத்தினா, கழுவும் ஐயா. ஆமென். கழுவும் ஐயா நீரன்னை ரத்தத்தினால், கழுவும் ஐயா ஓ உமது கையால் என்ன. சத்தத்தை உயர்த்தி ஆமென். அன்புடனே கழுவும் ஐயா, கழுவும் ஐயா நீர் என்னை வார்த்தையினால்,
கழுவும் ஐயா கழுவும் ஐயா. ஓ நீர் என்னை வார்த்தையினால் கழுவும் ஐயா. உமது கையால் என் அழுக்கை உமது என் அழுக்கை அன்புடனே கழுவும் ஐயா அன்புடனே. இப்போ கழுவும் ஐயா கழுவும் ஐயா. நீர் என்னை ஆவியினால் கழுவும் ஐயா கழுவும் ஐயா. ஓ நீர் என்னை ஆவியினால் கழுவும் ஐயா. உமது கையா அப்பா 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 அப்பா. ஓ அன்புடனே கழுவும் ஐயா அன்புடன் கழுவும் ஐயா கழுவும் ஐயா. நீர் என்னை இரத்தத்தினால் கழுவும் ஐயா. ஓ கழுவும் ஐயா. நீர் என்னை இரத்தத்தினால் கழுவும் ஐயா. உமது கை என் அழுக்கை அன்புடனே கழுவும் ஐயா அன்புடனே கழுவும் ஐயா கழுவும் ஐயா. ஆமே நீர் என்னை இரத்தத்தினால் கழுவும் ஐயா. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஓ உமது கையால் என் அழுக்கை உமது கையா. ஓ என் அழுக்கை அன்புடனே கழுவும் ஐயா அன்புடனே கழுவும் ஐயா கழுவும் ஐயா. நீர் என்னை வார்த்தையினால் கழுவும் ஐயா கழுவும் ஐயா. ஆமே நீர் என்னை வார்த்தையினால் கழுவும் ஐயா. உமது கையால் என் அழுக்கை உமது கையா என் அழுக்கை அன்புடனே கழுவும் ஐயா அன்புடனே கழுவும் ஐயா கழுவும் ஐயா. நீர் என்னை ஆவியினால் கழுவும் ஐயா. ஆமென் கழுவும் ஐயா. நீர் என்னை ஆவியினால் கழுவும் ஐயா. ஆமென் கழுவும் ஐயா. நீர் என்னை ஆவியினால் கழுவும் ஐயா. ஆமென் கழுவும் ஐயா. நீர் என்னை ஆவியினால் கழுவும் ஐயா ஐயா கழுவும் ஐயா. நீர் என்னை ஓ ஆவியினால் கழுவும் ஐயா. ஓ உமது கையால் என் அழுக்கை அன்புடனே கழுவும் ஐயா. ஆமென் அன்புடனே. ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவர் கழுவி நம்மை சுத்திகரித்து அவர் அன்பினால் நம்மை நிரப்ப விரும்புகிறார். அவர் நீதியினால் நம்மை நிரப்ப விரும்புகிறார். அவருடைய ஆவினால் நம்மை நிரப்ப விரும்புகிறார். அவர் கிருபையினால் நம்மை நிரப்ப விரும்புகிறார். அவர் மகிமையினால் நம்மை நிரப்ப விரும்புகிறார். ஆண்டவரத்தில் கேட்போம், ஆண்டவரே என்னை நீர் கழுவுனீர், இப்ப நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்பும் ஐயா, நீர் என்னை அன்பினால் நிரப்பும் ஐயா. ஆண்டவரே உமது ஆவியின் வல்லமையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, என் முள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும், என் புறமான மனுஷன் அழிய வேண்டும். மாம்சத்துக்குரியவனான அல்ல, ஆவியானவன் நடத்தப்படுகிறவனாய். ஹல்லேலூயா. கேட்போம், நிரப்பும் ஐயா நீர் என்னை ஆவியினால் நிரப்பும் ஐயா. நிரப்பும் ஐயா நீர் என்னை ஆவியினால் நிரப்பும். அன்பின் அன்பின் என்னும் வல்லமையால், அன்பின் என்னும் வல்லமையால் ஆவியினால் நிரப்பும் ஐயா. ஆவியினால் நிரப்பும் ஐயா. நிரப்பும் ஐயா நீர் என்னை ஆவியினால் நிரப்பும் ஐயா. கேட்போம், நிரப்பும் ஐயா நீர் என்னை ஆவியினால் நிரப்பும் ஐயா. ஆமென். நிரப்பும் ஐயா நீர் என்னை நிரப்பும் ஐயா. ஆமென். நிரப்பும் ஐயா நீர் என்னை ஆவியினால் நிரப்பும் ஐயா. ஆமென். நிரப்பும் ஐயா நீர் என்னை. ஓ நிரப்பும் ஐயா. நிரப்பும் ஐயா நீர் என்னை. நிரப்பும் ஐயா. நிரப்பும் ஐயா நீர் என்னை ஆவி.
அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தார் எவரும் அறியாரே. என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, என்னை மன்னித்தார் நான் நாடி பாடுவே. எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, என்னை மன்னித்தார் நான் நாடி பாடுவேன். என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. அந்த ஜீவநதியின் ஓரத்தில் நாம் யாவரும் சேர்ந்திடுவோம். நீயும் அங்கு வர ஆசித்தால் வேகம் இயேசுவிடம் வருவாய். நீ விசுவாசித்தாலாகும், நீ விசுவாசித்தாலாகும். நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தாலாகும். என் இயேசுவாலாகாததொண்டுண்டோ, என் இயேசுவாலாகாததொண்டுண்டோ. என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாததொண்டுண்டோ. என் இயேசுவால் எல்லாம் ஆகும், என் இயேசுவால் எல்லாம் ஆகும். என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் ஆகும். நீ விசுவாசித்தாலாகும். ஆமென் ஆமென். நீ ஆகும். நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தாலாகும். என் இயேசுவாலாகாதது ஒன்றில்லை, என் இயேசுவாலாகாதது ஒன்றில்லை. என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது ஒன்றில்லை. என் இயேசுவால் எல்லாம் ஆகும், என் இயேசுவால் எல்லாம் ஆகும். என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் ஆகும். நான் விசுவாசிப்பேனாகும், நான் விசுவாசிப்பேனாகும். நான் விசுவாசிப்பேன், நான் விசுவாசிப்பேன், நான் விசுவாசிப்பேனாகும். என் இயேசுவாலாகாதது ஒன்றில்லை, என் இயேசுவாலாகாதது ஒன்றில்லை. விசுவாசத்தோடு என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது ஒன்றில்லை. என் இயேசுவால் எல்லாம் ஆகும், என் இயேசுவால் எல்லாம் ஆகும். என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் ஆகும். நீ விசுவாசித்தாலாகும், நீ விசுவாசித்தாலாகும். நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தாலாகும். நீ விசுவாசி நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தாலாகும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. கல்வா அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. பின்மாறி அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஓ உன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்ன என் அபிஷேகம் என் தலையை நினைக்க ஆண்டவரே நிரம்பட்டப்பா. ஓ நீச்சல் ஆழ மூழ்கியே
நேசர் அன்பில் மகிழ ஆவியால் நிறைந்துமே. ஹல்லேலூயா. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. ஆண்டவரே வல்லமை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா அபிஷேகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. ஓ பின்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஊற்று ஆண்டவரே. ஓ ஆண்டவரே உம்மாவின் வல்ல அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. சத்ருவை ஜெயிக்க யாலவானா கலபலக்க சுடபலக்க சுடா எம்மை தேவா. பின்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தில் வல்லமை தரிக்கும் அளவும் ஆண்டவரே ஆண்டவரே ஊற்றுங்க ஆண்டவரே ஊற்றுங்க ஆண்டவரே. பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Oh, we praise you, Lord. Amen. அவர் அபிஷேகம் ஊற்றது காரணம் நிந்தைகளை ஜெயிக்கும்படியாக, எதிர்த்து வரும் பலிஸ்தரை ஜெயிக்கும்படியாக, கரடியை சிங்கத்தை மாற்றமல்ல முன்னாலே நிற்கும் கோலியாத்தை வீழ்த்தும்படியாக, இந்த ஊற்றப்பட்ட அபிஷேகம் நிந்தனைகளை மேற்கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. சியோனை பிடித்து தன்னுடைய நகரமாய் ஆக்கி கொண்ட தாவீதுக்கு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் சத்ருவை மேற்கொள்வது மாத்திரமல்ல, இந்த அபிஷேகம் கற்பனையிலும் நடக்கும்படியாக, தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படியாக, தன்னுடைய இதயத்தை தேவனுடைய இதயத்தோடு சேர்த்து கொண்டு நடந்த தாவீதை போல தேவனுடைய இதயத்தை தொட்ட மனுஷனிலே தாவீதை போல யாரும் இருக்க முடியாது. அவன் மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகத்தோட மேன்மை மகிமையை அவன் உணர்ந்து கொண்டான். கடைசி நாட்களிலே ஜீவிக்கிற நமக்கு இந்த ஊற்றப்பட்ட அபிஷேகத்தின் மேன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அபிஷேகம் மேற்கொள்வதற்கு மாத்திரமல்ல, இந்த அபிஷேகம் கற்பனையிலே நடக்கும்படியாய் ஹல்லேலூயா. சுயத்தை சாம்பலாக்கி நம்முடைய மாம்சத்தை அக்கினியிலே போட்டு, ஆண்டவரே மாம்சீகமாய் சுயமாய் நான் செயல்படாதபடி, சிந்திக்காதபடி, இயேசுவே என்னிலே ஒரு மறுமாற்றம் வேண்டும் ஆண்டவரே. என்னிலே ஒரு மறுரூபம் வேண்டும் ஆண்டவரே. ஆவியிலே ஒரு மாற்றம், உள்ளத்திலே ஒரு மறுரூபம், சிந்தனையிலே எண்ணங்களிலே ஒரு மாற்றம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. என்னை மறுரூபப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, இந்த மகிமையான அனுபவத்தை நான் இழந்து விடாதபடி, இதை நான் காத்துக்கொள்ள, இந்த அபிஷேகத்தை நான் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தார் ஆண்டவரே. எனக்கு கிருபை தார் ஆண்டவரே. ஓ ஜீசஸ். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே, என்னை நான் பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. புளிப்பில்லாத அப்பமாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே.
எந்தன் வீடாய் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. உண்மையாய் உணர்ந்து இயேசு நாயகா, இயேசு உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, மாமிச கீரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கு ஆண்டவர், குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தேன், என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல இயேசு நாயகா, திரும்ப விழாது பாரும் இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா, கைகளை உயர்த்தி இயேசு ஆண்டவரே, கல்வாரி நாயகனே, என்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா, இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியருக்கு எழுதின 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எண்ணத்தினால் எனில்
என்னை நினைவு கூறும்படி do this in remembrance of me, Jesus said. இயேசுவை நினைவு கூறும்படி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். அவருடைய சரீரம் அப்பமானதோட சரீரமும் ரசமானதோட இரத்தமாக நாம் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் இதை நினைவு கூறும்படி நீ செய்யுங்கள். எதை நினைவு கூற? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் காட்டி கொடுக்க போகிற அந்த ராத்திரியிலே அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழிந்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. 8ஆம் வசனம். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படி நாம் செய்ய போகிறோம் இந்த பஸ்காவின் விருந்து. அவர் நமக்காக பலியிடப்பட்டு ஒரே தரம் மரித்து பாவத்திற்காய் 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் காத்திருக்கும் பட்சத்தவர்களுக்காக அவர் மீண்டும் வெளிப்பட போகிறார் என்று எபிரேய நிருபக்காரன் எழுதுவது போல, அப்போ நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் பலியானார். இங்கே பவுல் எழுதுறது காரியம், புளிப்பில்லாத அப்பத்தோடு நாம் பண்டிகை ஆசரிக்க வேண்டுமாம். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அந்த புளிப்பில்லாத அப்பம் என்ன என்று 8ஆம் வசனத்தில் நாம் வாசித்தது போது, அதனால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க கடவோம். இது ஒரு தடவை மாத்திரமல்ல. இதே வசனத்தை 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், இதே 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்த பிசைந்த மா முழுவதையும் புளித்தாக்கும் என்று அறியீர்களா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்போ அந்த புளிப்பில்லாத அப்பமாகிய கிறிஸ்து அவர்தான் அந்த பஸ்காக்கு அடையாளமாக வைக்கிறோம். அது அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், எது நம்மை புளிப்புள்ளதாக்குமா, அந்த கொஞ்சம் புளிப்பாக்குமாம், துர்க்குணமும் 8ஆம் வசனம் 1:5-8 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் துர்க்குணமும் பொல்லாப்பும் நம்முடைய புளித்த மாவாய் மாற்றிவிடுமாம். அப்போ நம்ம ஆண்டவர் சமூகத்தில் எப்படி காணப்படும்னா, புளிப்பில்லாத அப்பமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இது ஓமையாக வைத்து சொல்லும் போது, இப்படிதான் பஸ்காவாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் பலியாய் வைத்தார். அவர் புளிப்பில்லாத அப்பம், மெல்லிய மாவினால் தன்னை போஜன பலியாக, நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறது போல மேஜர் ஆஃபரிங்ஸ் அண்ட் மைனர் ஆஃபரிங்ஸ் இருக்கு. அதில் ஒரு முக்கியமான பலி போஜன பலி, மீட் ஆஃபரிங். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே போஜன பலியாய் புளிப்பில்லாத அப்பமாய் தன்னை வைத்து அப்போ இங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பவுல் காரியத்தை எழுதும்போது, புளிப்பில்லாத காரியத்தை எது நம்ம புளிக்க பண்ணுமாம், துர்க்குணமும் பொல்லாப்பும். இந்த துர்க்குணம் வெளியே தெரிய காரியம் இல்லை, துர்க்குணம் உள்ள இருக்க ஒரு காரியம்.
இன்னும் சொல்ல போனால் இதயத்திலேருந்து வர ஒரு காரியம். அதனால எபேசியருக்கு எழுதும்போது அப்போஸ்தலன் பவுல் எழுதுவார், 5ஆம் அதிகாரம், மன்னிக்கவும் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. மற்ற எந்த துர்க்குணமும், இந்த துர்க்குணமும் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய இதே வார்த்தையை ஒரு குழந்தையை போல ஏற்றுக்கொள்ளாமல் பண்ணிவிடும் என்று பேதுரு நிருபக்காரன் எழுதுகிறான். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நம்முடைய 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்கு. ஆமென். அப்போ துர்க்குணம் நம்ம எப்படி பண்ண வேணும்னா, குழந்தையை போல பால் குடிக்க விடாது. இந்த துர்க்குணம் நான் சொன்னது போல வெளியே தெரிகிற ஒரு காரியம் அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு காரியம். இப்போ பொய் சொல்றாரு, ஒருத்தர் பொய் சொன்னான்னா மாட்டிப்பாரு. ஏன்னா ஒரு வார்த்தையிலேருந்து, அந்த பொய்யின் வார்த்தை விபச்சாரத்திலும் வேசிரத்திலும் கையங்களமாய் பிடித்து பார்க்கும்போது அவங்க அந்த ஈடுபட்டதுனால அந்த காரியத்தை பார்க்கிறோம். ஒரு நபர் கெட்ட வார்த்தை பேசுவார், ஒரு கெட்ட செயலை செய்வார், கண்ணுமா பார்த்துட்டோம் அப்படின்னா இவங்க மாட்டிப்பாங்க. ஆனால் அந்த துர்க்குணம் வெளியே தெரியாது, உள்ளத்தில் மறைஞ்சிருக்கிற ஒரு காரியம். நம்ம வாசது போல் அந்த துர்க்குணம் என்ன பண்ணுன்னா, புதிதாய் பிறந்த குழந்தை போல எந்த பாலின் மேல்? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் 1 பேதுரு சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். ஆமென். புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல். அப்போ இதை வாஞ்சி எடுத்து போறதுதான் துர்க்குணத்தின் ஒரு காரியம். குழந்தைக்கு பால் ரொம்ப அவசியம். அந்த பால் தான், அந்த தாய்ப்பால் தான் அந்த குழந்தை குடிச்சு அறிவிலும் சரீரத்திலும் எல்லா விதத்திலும் அது வளர்றதுக்கு ஏதுவாக இருப்பது இந்த காரியம்தான். ஆனால் அந்த துர்க்குணம் என்ன பண்ணுன்னா, அந்த பாலின் மேல் இன்னும் சொல்ல போனால் குழந்தையை போல் நம்ம ஆக்க விடாது. அதனால்தான் இதே 1 கொரிந்தியரில் அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது எழுதுகிறார், இந்த துர்க்குணத்தை பற்றி நம்ம எப்படி இருக்கணும்னா, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் புத்தியின்மை குழந்தைகளாயிராமல் துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயிருங்கள். Brethren, be not children in understanding, howbeit in malice be children. அப்போ துர்க்குணத்தை பார்க்கும்போது இந்த குழந்தை என்ன பண்ணுன்னா, இதுக்கும் நம்மளுக்கு சம்பந்தமே இல்லை. ஒரு பாவத்தை பார்த்தா அது குழந்தைக்கு அதுக்கு அந்த உணர்ச்சியே வராது. அப்போ பவுல் சொல்றாரு, இந்த காரியத்தை நீங்க புத்தி இல்லாதவர்களாக இராமல் தேறினவர்களாயிருங்கள். அப்போ இந்த துர்க்குணத்தை நாம் நீக்கி போட வேண்டும். நாம் முன்பாக படித்த வசனத்தின் போல இந்த புளிப்பில்லாதமாய் நம்ம மாற்று துர்க்குணமும் பொல்லாப்பும். இதுதான் நம்ம புளிப்புள்ளவர்களாய் மாற்றும். புளிப்பில்லாத அப்பம் நம்ம எதோ ஆக்கும்னா, உண்மையும் துப்பும் உண்மையும். வசனம் திருப்பி போட்டீங்களா? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5:8.
புளிப்பில்லாத அப்பத்தோடு உண்மை என்னும் புளிப்பில்லாத துப்புரவு உண்மை with sincerity and truth. அப்போ இந்த வசனத்தை நம்ம எதிர்மறையாக வச்சு நம்ம பார்ப்போமானால், ஒன்றோடு ஒன்று வைத்தோமானால், நம்மை புளிப்பில்லா ஆக்கிற இந்த துர்க்குணம் நம்மை புளிப்பில்லாமல் ஆக்கும்படி ஒரு துப்புரவு, நம்மை புளிப்புள்ளவர்களாய் மாற்றும்படி இருக்கிற பொல்லாப்பு, நம்மை புளிப்பில்லாதவர்களாய் மாற்றும்படி உண்மை. அப்போ துர்க்குணத்துக்கு ஆப்போசிட்டு என்னதுங்க? துப்புரவு. அப்போ பொல்லாப்புக்கு ஆப்போசிட்டு உண்மை. இந்த துர்க்குணம் உள்ளே வளர்ந்து வளர்ந்து அது வெளியே காணப்படும் போது பொல்லாப்பாய் காணப்படும். ஏன் ஒரு மனுஷன் பொல்லாதனாய் மாறுகிறான்? ஆனால் அவன் சிந்தையிலே அவன் துர்க்குணம் உண்டாயிற்று. அவன் சிந்தையிலே துர்க்குணம் உண்டானபடினாலே பொல்லாத மனுஷனாய் மாறிவிட்டான். இது நம்ம எங்கே நம்ம பார்க்கிறோம்னால், நல்ல ஒரு எதிர்காட்டு காயின். ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்த, ஒரே தாய்ப்பாலை குடிச்ச, ஒரே வீட்டில் வளர்ந்த, ஒரே தட்டில் சாப்பிட்ட 2 சகோதரர்கள். ஒன்று காயின், ஒரு ஆபேல். யோவான் எழுதும் போது எழுதுகிறார், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. அப்போ துர்க்குணம் எங்கே எனக்கு காயின் உண்டாச்சுன்னா, பொல்லாதராய் வரும் காரணம் துர்க்குணம் இவன் மனசுல பிறந்துச்சு. துர்க்குணம் பிறந்தது. அந்த துர்க்குணம் பொல்லாத பகையாய் மாறி தன் சொந்த சகோதரனே கொலை செய்தான். ஆனால் ஆபேலோ நீதிமானாய் மாற்றப்பட்டான். அப்போ ஆபேலுக்கு இந்த காரியம் துப்புரவும் உண்மையும். ஆனால் காயினுக்கு இருந்ததோ அவனுக்கு இருந்த இந்த புறங்கூறுதல், அந்த பொல்லாப்பு, அந்த துர்க்குணம். ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் வெளியே ஆபேல், ஆனால் உள்ள காயின். எப்படி? வெளியே ஆபேல், ஆனால் உள்ள, வெளியே தாவீது, ஆனால் உள்ள சவுல். வெளியில் ஒயிட் பேண்ட், ஒயிட் ஷர்ட், ஃபுல் ஷேவ், ஒயிட் சாரி, ஆனால் உள்ள அந்த உள்ளானது தான் ஆண்டவர் பார்க்குறாரு. அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த துப்புரவு மறைந்திருக்குமாம், கண்ணில் படாது, கண்ணுக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் பஸ்காவை ஆசிரிக்கதான நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அந்த புளிப்பில்லாத அப்பத்தை, இதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்ப்போமானால் அவர்கிட்ட துப்புரவு இருந்தது, உண்மையும் இருந்தது. இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, சின்சியரிட்டி அண்ட் ட்ரூத். சின்சியரிட்டி அண்ட் ட்ரூத். சின்சியரிட்டி அண்ட் ட்ரூத். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துப்புரவு, ஒரு உண்மை, ஒரு ஒழுங்கு, சத்தியம். ஆனால் தான் அவன் சொன்னான், நானே சத்தியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அவர்கிட்ட பொய்க்கு இடமே இல்லை. அவர் பொய் சொன்னதும் இல்லை, அது பொய்யை வளர்த்து என்கரேஜும் பண்ணல. உண்மை பேசினார், உண்மையாய் வாழ்ந்தார், உண்மையாய் மரித்தார், உண்மையாய் உயிர்த்தார், உண்மையாய் வரப்போகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு தராசிலே வைப்போம், இன்னொரு தராசிலே நம்மை நாம் நிறுத்துவோம். ஏன்னா அவரை நினைவு கூறும்படி இதை நாம் செய்கிறோம்.
நான் அந்த பஸ்காவை ஆசிரியதுக்கு காரணம் என்னன்னா, முதல் சண்டே வந்துச்சு, நம்ம எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். ராபோஜனம் எடுக்காமல் போனோன்னா பாஸ்டர் கோச்சிப்பார், யாராவது கேட்பாங்களா, மனசாட்சி உறுத்துமா? தன்னைத்தான் சோதித்து அதிலே பங்கு பெற கடவன், தன்னைத்தான் சோதித்து எழுந்து போக கடவன் அப்படின்னு போகல, தன்னைத்தான் சோதித்து பங்கு பெற கடவன். இதுதான் தப்பு, இதுதான் தவறு என்று ஆண்டவர் உணர்த்தும் பொழுது, இதுதான் நான் பண்ணுற தப்பு. ஆமாம் ஆண்டவர், ஆராதனை வேலை அதான் பார்த்தோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது துப்புரவு, ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த உண்மை உங்களிலே எனிலும் காணப்பட வேண்டும். புளிப்பில்லாத மெல்லிய மாவாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்து போட்டவல்ல, அவை தன்னைத்தானே பலியாய் ஒப்பு கொடுத்தார். அவர் எது போஜன பலியாய் கண்டார்னா, தேவ சித்தத்தை செய்ததே போஜனம் என்று அறிந்தார். அதனால்தான் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த சமாரிய ஸ்திரியை அனுப்பிவிட்டு அந்த சீஷர்களுக்கு வந்து கேட்பாங்க, ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு போஜனம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறு உத்தரவு என்ன? வாசிப்போமாம். 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. அப்பொழுது ஸ்ரீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே, அதை முடிக்கணும். அநேகர் ஆண்டவர் சித்தத்தை செய்யணும்னு கிளம்பி வந்துடுறாங்க, ஆனால் முடிக்கிறது இல்லை. இதை முடிக்கிறாரான்னு பார்த்தோம்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் இறுதி ஜெபத்தில் அதை முடித்தேன் என்று சொல்லுகிறார். 17ஆம் அதிகாரம், இதே யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். அப்படின்னா ஆண்டவரே, நீ எனக்கு வச்ச சித்தத்தை நான் செய்து முடிச்சிட்டேன். ஆண்டவருடைய பூர்ணமான சித்தம் நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம் போல ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அந்த பூர்ணமான சித்தத்தை ஆண்டவர் செய்து முடித்தார். பிரியமும் அப்படி இருக்க நன்மையும் பிரியம். 2ஆம் வசனம் கடைசி பகுதி மட்டும் படிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். அப்போ நம்ம இடத்துல காணப்படுகிற அந்த துப்புரவு, நம்ம இடத்துல காணப்படுகிற அந்த உண்மை ஆண்டவர் பார்க்கிறாரா? இல்லைனா நம்ம இடத்துல காணப்படுகிற துர்க்குணம், பொல்லாப்பு இருக்கிறதா? ஆண்டவர் சமூகத்திலே நாம் பங்கு பெறும் முன்பதாக, ஆண்டவரே என்னை நான் உய்த்து நோக்கும்படியாக என் சிந்தையிலே, என் எண்ணங்கள், என் தனிமையிலே, என் போக்கிலும் வரத்திலும், என்னுடைய பேச்சு, என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய சொற்கள், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், சொற்கள் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. பாஸ்டர் சாம்சன் அடிக்கடி அவர் சொல்கிற விஷயம், ஒரு 1/2 hour இல்லை 1 hour வாயை மூடி சைலண்டாக இருப்பது தேவ பக்தியை பெருக பண்ணுமா. அதான் கஷ்டம். ஒன்று மென்னுட்டு இருப்பாங்க, இல்லை பேசிக்கிட்டு இருப்பாங்க. வாயை மூடி அமைதியா ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என் சொற்கள் இயேசுவை நினைவு கூறும்படி நாம் செய்ய போகிற இந்த காரியத்தில், ஆண்டவரே இதிலே துர்க்குணம் இருக்குமானால், என்னிலே பொல்லாப்பு இருக்குமானால், கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நான் வாஞ்சையாய் இருக்கும்படி என்னை புதிதாய் பிறந்த குழந்தையாய் மாற்றும் ஆண்டவரே. நான் பார்த்து, ஆண்டவரே குழந்தை உள்ளம் தார ஆண்டவரே. துர்க்கணத்திலே மனுஷராய் புருஷனாய் இல்லாதபடி துர்க்கணத்துக்கு குழந்தையாய் இருக்க வேண்டும்.
ஏனென்றால் அந்த துர்க்குணம் குழந்தை அழித்துவிடும். நம்மள இருக்க அந்த குழந்தை தன்மை அழித்துவிடும். ஒரு குழந்தையை போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நாம் எடுக்கிற எல்லா காரியமும், பிரயாசப்படுகிற எல்லா காரியமும் ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவர் வரும்பொழுது ஆண்டவர் சமூகத்திலே நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். இயேசுவே உம்மை போல் மாற வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போல் மாற வாஞ்சிக்குதே என் உள்ளம். ஜீவித்தீரே, பாவம் அறியாமல் பாவமே செய்யாமல் பாரினில் ஜீவித்தீரே. பரிசுத்தரும்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தரும்மை போல் ஜீவிக்கவே பலமதை சாருமையா, உந்தன் பலமதை சாருமையா. இயேசுவே பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். ஓ இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. பாவம் அறியாமல் பாவமே செய்யாமல் ஜீவித்தீரே, பாவம் அறியாமல் பாவமே செய்யாமல் பாரினில் ஜீவித்தீரே. பரிசுத்தரும்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தரும்மை போல் ஜீவிக்கவே பலமதை சாருமையா, உந்தன் பலமதை சாருமையா. பலமதை சாருமையா, உந்தன் பலமதை சாருமையா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். சீயோன் மலையாகி சீயோனில் சேர்க்கவே இயேசுவே ஜீவித்தீரே.
இளையதில் சிறந்தே இலங்கிடும் தேவாட்டு குட்டி நீரே, சீயோனில் உம்மியுடன் நான் இருக்க, சீயோனில் உம்முடன் நான் இருக்க, உம்மை போல் மாற்றும் ஐயா, என்னை உம்மை போல் மாற்றும் ஐயா, உம்மை போல் இயேசுவே, என்னை உம்மை போல் மாற்றும் ஐயா, என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்துவிட்டு என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயரே, என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்துவிட்டு என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆணைகள் பாய்ந்த கருத்தில் என்னுடைய ஆவியார் சரீரத்தை ஒப்பு கொடுத்து கர்த்ததாமே பரிசுத்தப்படுத்தி நாளை பந்தியிலே பங்கெடுக்க நமக்கு உதவி செய்யும்படியாக தகுதிப்படுத்தும்படியாய் வர முடியாத பிள்ளைகளை கர்த்ததாமே இந்த இரவிலே பரிசுத்தப்படுத்தி நாளை தினத்தை கொண்டு வந்து முழு பலத்தோடு நிறுத்தும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. புளிப்பில்லாத மாவாய் நாம் மாறும்படியாக நம்மளிலே துர்க்குணமும் பொல்லாப்பு இருக்குமானால் கர்த்தரை நீக்கிவிட்டு துப்புரவும் உண்மையும் கர்த்தர் நம்மை மாற்றும்படியாக தேவனுடைய சமூகத்திலே புளிப்பில்லாத அப்பமாய் நாம் எப்பொழுதும் காணப்பட கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பலவீனமாய் சுகமையா இருக்க நம்முடைய போதரையாக்காக உடன் ஊழலுக்காக கர்த்தர் தாமே அவரை பலப்படுத்தி எல்லா சுகத்தை தந்து நாளை தினத்தில் கொண்டு வர வேண்டும். விசுவாசிகள் பலவீனம் சுகவீனப்படாதபடி தேவ கிருபை தாங்கும்படியாக பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி கர்த்தர் நாளை தினத்திலே ஒரு மகிமையான காரியத்தை நம் மத்தியிலே செய்யும்படியாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகான மகிமை பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்கே செலுத்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் கொடுத்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் வார்த்தையினால் ஆவினால் என் கழுவுப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி உம்முடைய சமூகத்திலே புளிப்பில்லாத அப்பமாய் நாங்கள் காணப்பட ஆண்டவரே சுத்திகரிப்பின் கிரியைகளிலே ஆழமான கிரியை நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை உம்மை போல மாற்றும் வருகை காய்த்துப்படுத்தும் எல்லாவற்றையும் தாழ்த்தியும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுவோம். என் ஆத்மாவே என் முழுமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord. God bless you.